தேங்காய் அரைச்சிட்ட குழம்பு. இது நாகர்கோயில் ஸ்பெஷல். இதுக்கு தேவையான ஜாமான்: கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், தக்காளி பழம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பிறகு எண்ணெயை ஊற்றி போடுறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, தேங்காய் கொஞ்சம் ஒரு மொரி, பொடி வெங்காயம் அதில் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு குத்து, புளிக்கரைசல். அதான் தேவையான ஜாமான்கள். இப்போ வாங்க நம்ம தாளித்து அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு வச்சோன்னா உளுந்தம்பருப்பு, 2 வெங்காயம், தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி பழம் போடணும். தக்காளி பழம், கருவேப்பிலை. தக்காளி பழம் நல்லா கொஞ்சம் வெந்துச்சு. இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், வத்தப்பொடி 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ அதில் புளிக்கரைசல் ஊற்றிருக்கு. எல்லாம் வதக்கின உடனே புளிக்கரைசலையும் ஊற்றிடணும். போதுமா? குழம்புல காயெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம வெங்காயமும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கிறத இதை கலவையே இதில் ஊற்றிட்டு கொத்தமல்லி இலையும் போட்டுடணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, குழம்பு நல்லா வந்திருக்கு. தேங்காய் அரைச்ச குழம்பு நாகர்கோயில் ஸ்பெஷல். இது நாகர்கோயில் உள்ளவங்க இதை நிறைய வைப்பாங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.